இருவருமே அ ஒருவர் நாட்டு விடுதலை, ஒருவர் சமூக விடுதலை. இதுதான் வேறுபாடு. அ பாரதியும் தொடக்க காலத்தில் பெண்ணை அதாவது தன் மனைவியை கூட அழைத்து கொண்டு வராததற்கு நிவேதிதா என்ற அவருடைய குரு கேட்டதற்கு, நாங்கள் எங்கள் குலத்தில் இது மாரி அழைத்து கொண்டு வருவதில்லை என்று சொன்னவுடன், என்னய்யா பெரிய பெரிய சீர்திருத்தம்! பெண்ணுக்கு நீங்கள் இந்த அளவுக்கு இழிவுபடுத்துகிறீர்கள் என்றால் என்று கேட்டவுடன் அங்கே அந்த அவரையே நான் குருவாக ஏற்றுக்கொண்டு ஞானம் பெற்று அதற்கு பிறகு பெண்ணையே தன் மனைவியை கையில் எடுத்துக்கொண்டு அங்கும் இங்கும் கூத்தாடி கொண்டு செல்கின்ற அளவுக்கு பெண் விடுதலைக்கு போராடி மிக மிக போராடி பெண் விடுதலைக்காக பாடுபட்டு தன் பாட்டையும் அதில் பாடுபட்டு பாடி பாடி பெண் விடுதலைக்காக முரசு கொட்டியவர் பாரதி. அதிலே ஐயமில்லை. ஒரு பரிணாமம் எப்பொழுது ஏற்படுகிறது என்றால், ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. அதிலே பாரதிக்கு உண்டு. பெரியார் தொடக்கத்திலிருந்தே என் குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு உதவி பெண் கண்ணீர் வெடித்த காரணத்தினாலும், நாட்டில் சிறுமை திருமணம் நடந்ததை எல்லாம் கண்டு விழுந்து நொந்து, அப்பொழுதே அவர் மிக தீவிரமாக பெண் விடுதலையை கையில் ஏந்தி கொண்டு பெரிய போராட்டமே நடத்தி கடைசி வரை அதற்காக பெண் விடுதலைக்காக கொஞ்சம் எல்லையை கூட மீறுகின்ற அளவுக்கு அது பெரிய தொல்லையாக நினைக்கின்றது இருக்குமோ என்று நினைத்து அஞ்சுகிற அளவுக்கு பெண் விடுதலைக்காக போராடியவர். அதனால்தான் அக்ரஹாரத்திலே இருக்கின்ற இந்த மொட்டை பப்பாத்திகள் என்று சொல்லக்கூடிய பட்டத்தை ஒழித்த பெருமை